மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பெருமையான ஒரு நாளாக அது தொடங்கி இருக்குது என்று தான் நான் கருதுகின்றேன். நீங்கள்லாம் பார்த்துருப்போம், இன்றைக்கி ஹிந்துவில் இடைநிற்றல் விகித சரிவு மாநிலங்களின் அளவில் ஒரு ஒப்பீடு என்கிற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலை பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை தொடங்கி 100 சிறுவர்களில் 99 பேர் 2019 மேல்நிலை படிப்பை முடித்தனர். இது 2024 100ஆக உயர்ந்துள்ளது. பெண்களில் இந்த எண்ணிக்கை 97.5 100ஆக உயர்ந்துள்ளது. மேல்நிலை பள்ளியில் ஆண்களின் சதவீதம் 81.3 89.2 ஆகவும், பெண்களின் சதவீதம் 89.4 95.6 உயர்ந்துள்ளது என்று ஒரு நல்ல ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ஹிந்துவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். குறிப்பாக இப்போ நடந்த எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங் அப்படிங்கிறது வர இருக்கின்ற சட்டமன்றம் அது எப்பொழுது கூடுகின்றதோ அது இன்னும் ஒரு 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ அது கூடும் பொழுது அதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகளுடைய நிலை என்னவாக இருந்தது, இப்பொழுது புதிதாக நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த கட்டமாக புதிதாக வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரலாம், ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம் என்று நாங்கள் புதிதாகலாம் இப்போ இன்றைக்கி உட்காந்து நாங்கள் அதை பேசியிருந்திருக்கோம். அந்த புதிதாக என்ன அறிவிப்புகள் வருவதை பற்றி பழைய அறிவிப்போட நிலை என்ன இருக்கின்றது. குறிப்பாக இப்போ சமகர சிக்ஷாவை நம்பி நம்மளுடைய அறிவிப்புகள்லாம் இருந்தது. ஆன்கோயிங்காக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதனால் எவ்வளோ தடைபடுகிறது, அதனால் நமக்கு ஏற்படுகின்ற இம்பேக்ட் என்னவாக இருக்கின்றது, இதெல்லாம் முழுமையாக உட்காந்து எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மூலமாக இன்றைக்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதை. ஸோ இது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்று நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சிட்டோம்னா அதில் நாங்கள் என்ன நாங்கள் பேசியிருக்கோம் ஒரு ரிப்போர்ட்டாக நாங்கள் வழங்குவோம். அதையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கி அவர்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பற்றி புது அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கின்ற அனௌன்ஸ்மெண்ட் நிலை என்ன என்பதெல்லாம் நாங்களும் விவாதிக்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு தனியார் பள்ளிகள் சங்கம் நடத்திய அந்த தீர்மானம் கொடுத்தாங்க. 500 பள்ளிகளை தத்தெடுக்க போகிறதா, அரசு பள்ளிகளை தத்தெடுக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள், ஒரு அமைச்சரோடு அதை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முதல்ல என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க போகிறதில்ல. ஒரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறையை சார்ந்து அதில் வருகின்ற செய்திகள், குறிப்பாக ஒரு பத்திரிகை செய்தியாக ஒன்று வருது அப்படின்னா அந்த செய்தி எவ்வளோ நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா இதை நம்பி இந்த பத்திரிகையை நம்பி படிக்கக்கூடியவர்கள் அதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகை தான், சாதாரணமாக சொல்லிவிட முடியாது, பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்திய பத்திரிகை தான். ஆனால் வருகின்ற செய்திகள் சரியான செய்தியாக வந்திருக்குதா இல்லையா என்பதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்படி வரும்பொழுது அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம அதை ரீசெக் பண்ணணும், கன்ஃபார்ம் உள்ளபடியே அந்த அன்பில் மகேஷ் அப்படி பேசியிருக்காரா, ஏன்னா அவர் கலந்துக்கிட்ட அந்த ப்ரைவேட் ஸ்கூல் சங்கத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்திருக்கா, அந்த கோரிக்கையில் எங்கேயாச்சும் தத்து எடுக்கிறதுங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கா, தாரை வார்க்கிறது ஏதாச்சும் வந்திருக்குதா. ஸோ இதெல்லாம் முழுமையாக படித்து விட்டு தான் அந்த பத்திரிகையில் செய்தியாக வர வேண்டும். ஆனால் பத்திரிகை செய்தியில் வரும்போது தத்து எடுக்கிறாங்க, அது தாரை வார்க்கிறாங்க வரும்போது அது சார்ந்து உடனடியாக ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறது அப்படிங்கிறது உள்ளபடியாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஏன்னா அதை நீங்கள் அவசரமாக படிச்சுட்டு உடனே ஒரு அறிக்கையை விடும்போது அதை நீங்கள் ரீசெக் பண்ணியிருந்துருக்கலாம். அது சொல்லும்போது என்ன பண்ணுங்க, வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கின்ற எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்து இன்றைக்கி எங்களுடைய ஹெச்ஓடிஸ் மீட்டிங்கை ஃபஸ்ட் டைம் இந்த நியூ இயரில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா ஹெச்ஓடிஸை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸர்ஸே வருத்தப்படுறாங்க, எங்கள் ஆஃபீஸர்ஸே சங்கடப்படுறாங்க. அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் நாங்கள் என்ன பேசியிருக்கோம், அது என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கு தனியார் பள்ளியில் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தவர்கள் தான், அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது, அப்படிப்பட்ட நாங்கள் நீங்கள் தனியார் பள்ளியை நடத்துகிறோம். அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிந்தது நீங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 லட்சம் ரூபா கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 504 கோடி ரூபாய் இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்திருக்குது. 350 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடான இன்றைக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மாதிரி செய்யும்பொழுது நாங்களும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் தரோம், எங்களுடைய பங்களிப்பை தருகிறோம் என்று சொன்னதற்கு நன்றிங்கள் தான் சொன்ன முடிஞ்சிருச்சு. அது
ஆனால் அதில் நீங்கள் வந்து தாரை வாத்துட்டீங்க, நீங்கள் வந்து தத்து கொடுத்துறீங்க, இதனால் எவ்வளோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம் தான் செஞ்சிட்ருக்கிறோம். அதில் ஏறத்தாழ 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள், பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை இன்றைக்கி யார் தராங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து பேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விடக்கூடாது, அது நம்ம எவ்வளோ நிதி நெருக்கடி தான் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆக இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கும் நான் இந்த அறிக்கையை கொடுத்தவர்கிட்ட நேற்று மாலையே நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை சொல்ல, ஐயோ அப்படியே அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் அது உடனடியாக அதுக்கு நீங்கள் வந்து பதில் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லும்போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள், சார் இது உங்கள் சம்மந்தப்பட்டது சார், எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனால உங்களுக்கு இந்த சங்கடம் வந்திருக்கு, நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்குறோம், தயவுசெய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்தாதுங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்படி நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்கள் அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இன்றைக்கி அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்த பத்திரிகையில் இந்த மாதிரியான செய்தி வருகிறது, தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் பட்டிருக்கின்றோம், அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கி பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட 60-67 திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த யூடைஸுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டு, இது நாங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் இல்லை, ஏதோ எங்கள் ஆஃபீஸஸ்லாம் உட்காந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கல. இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லி இப்போ இது சார்ந்து இப்போ நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்போ இது சார்ந்து இல்லைன்னு மறுப்பு தெரிவித்து அடுத்தது சோஷியல் மீடியாவில் அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்துட்டு ரியலி வி ஆர் கெட்டிங் டயர்ட். இன்றைக்கி நாங்கள் ஒன்று செய்யும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அது சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க. நீங்கள் எங்கேயாச்சும் தவறுதுன்னா இது தவறாக இருக்குது என்று என்கிட்ட கேளுங்க, ரீசெக் பண்ணுங்கள். நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் எங்களை கண்டனம் தெரிவிங்க. விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவசரமாக ஏன் அதில் ஜம்பின் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது. இன்றைக்கு நம்ம பத்திரிகை துறை ஊடகம் சார்ந்திருக்க நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களோ அந்த தலைவர்கள்தான் சேர்த்து சொல்வது, நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்கள் பிள்ளையை நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுறேன். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்றது தனியார் அமைப்புகளோ இல்லை தனியார் நிறுவனங்களோ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான், இப்போ நம்ம ஊர் நம்ம பள்ளின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து நடத்தும் பொழுது அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை வந்து தனியார் பள்ளிகள் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம்ல. நீங்கள் எங்கள்கிட்டே கொடுங்க, நாங்களே வந்து எங்கள் அரசு பள்ளிகளை வந்து நாங்கள் சிஎஸ்ஆர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்கள வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் உண்டு. ஒன்று வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை, 2 பெஞ்சு தான் தேவையா, என்ன அவ்வளோதாங்க தர முடியும், பெஞ்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க. கைண்ட் எனஃபாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்போது நான் வந்து பாடம் நடத்துகிறேன், நான் சில விழிப்புணர்வுகளை நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போனால் அலுமினைஸ் வந்து கொடுக்குறது இருக்கிறார்கள். அது இல்லை நான் பொதுவாக நான் கொடுத்துறேன், இந்த பணத்தை எதுக்கு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கணுன்ட்டு 3 விதமானது தான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்குது. அது சார்ந்து இருக்கும்பொழுது தான் அவங்க நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு தரேன், இல்லைனா என் சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவர்கள் அதற்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. 500 பள்ளிக்கூடம் 1000 பள்ளிக்கூடம் நாங்கள் படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், ஒட்டுமொத்தமாக ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டே ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் வரை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியார் பள்ளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும். அந்த பணத்தையே வந்து அரசுகிட்ட வந்து கேட்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இந்த மாதிரியான அரசு பள்ளிகளை வந்து தத்தெடுத்து பண்றது ஒரு முரண் இருக்குல்ல. ஏன்னா அந்த அதே கூட்டத்தில் அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஆர்டிக்கு அரசு வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான முரண் இருக்குல்ல. இல்லை மீண்டும் சொல்கிறேன், இந்த தத்தெடுத்துங்கிற வார்த்தையை செஞ்சு எடுத்துருங்க. தத்தெடுக்கிறது இல்லை, அது வந்து நாங்களும் எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தரேன்னு என்று சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐயை பொறுத்து உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஒன்றிய அரசு நம்ம என்ன தான் நம்மள நெருக்கடியில் தள்ளிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நாம் தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டி அமௌண்ட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு நமக்கு. அந்த ஃபண்டு எப்போ வருதோ அதை பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இவ்வளோ நம்ம பேசுகிறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறாங்க, தயவுசெய்து இப்போயும் நான் சொல்கிறேன் அவங்க மூலமாக
எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பார்த்துக்குறோம், எங்கள் பிள்ளைங்களை நான் எப்படி வளர்த்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் காமிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு இது இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்கள் காத்துக்கணும். தயவு செஞ்சு மாநில பட்டியல் எங்களை கொடுத்துருங்க அப்படிங்கிறத மீண்டும் நான் வைக்க நான் கடமைப்பட்டேன். ஆர்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து இன்னும் மத்திய அரசு கிட்ட இருந்து அவங்க தனியார் பள்ளிகளுக்கு போடணும்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம கிட்ட இருந்தால் போலே என்ன பிரச்சனை சார்? இல்லை அதான் இப்போ திருப்பி அவங்க எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சினால எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது, எவ்வளோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் இயர். சென்சரி பார்க் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், ரோபோட்டிக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணால் 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் வரும். இப்போ அதெல்லாம் வராத பட்சத்தில் இன்றைக்கி அந்த ப்ராஜெக்டோடைய அந்த குவான்டிட்டிஸ் கொண்டு போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து இப்போ கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் இருந்தாலும் இன்னமும் அந்த பிடிவாதத்தோடு அந்த ஒன்றிய அரசு நீ வந்து இந்த கொள்கை ஏற்றுக்கணும், அந்த கொள்கை ஏற்றுக்கணும், இது பண்ணாதான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஒரு பிளாக்மெயிலாக தான் நான் பார்க்குறேன், ஒரு மிரட்டலாகத்தான் நான் பார்க்குறேன். முன்னாடி இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா தனியார் பள்ளிகள் எத்தனை அரசு பள்ளிக்கு உதவி இருக்கு, அதுக்கான டேட்டாஸ் நான் அதை எடுத்தேன். அதை நான் டேட்டாஸ் எடுத்தேன். இந்த யூடிஎஸ்ல சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஒரு இது காட்டியிருக்காங்க. பட் இந்த டாய்லெட்ஸை பற்றி அது ஒரு இது புள்ளிவரங்களில் சொல்லியிருக்காங்க சார். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டாய்லெட் மட்டுமே நாட் இன் ஃபங்க்ஷன் வந்து 1199 டாய்லெட்ஸ் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% மேலே இருந்தாலும் நான் ஃபங்க்ஷனலாக அவ்வளோ டாய்லெட்ஸ் இருக்குன்றது அதில் சொல்லியிருக்காங்க. அதே ஒரு பாய்ஸ் டாய்லெட்டும் 1128 டாய்லெட் வந்து நான் ஃபங்க்ஷனலாக அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கஷனில் எங்களோட ஹெச்ஓடிஸ் டிஸ்கஷன் அது ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் அதில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அன்டைடு காம்பனண்ட்டாக ஏதோ விதத்தில் இந்த இப்போ நான் பள்ளிக்கூடத்துக்குன்னு அந்த சிஎஸ்ஆர் கட்டி தரேங்க, நீங்கள் எதுக்கான பயன்படுத்திங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட பார்த்தீங்களா இப்போ எங்கெங்கெல்லாம் டாய்லெட்ஸ் இருக்குன்னு அதுக்கு அந்த ஃபண்டை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஏன்னா பெண்கள் பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப அவசியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் நம்முடைய சுதன் சாராக தான் பார்க்குறது, இமீடியட்டாக அதுக்கான வேலையும் அதை செய்வாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்கிற இந்த கணக்கு வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று தான் நான் கருதுகிறேன். அகைன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றது பல முறை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணாதான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? ஏன்னா நம்மளுக்கு பணம் வரணும், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது எப்படி நம்ம டீல் பண்ணுறோம்? கொள்கை ரீதியாக நம்மளுடைய கொள்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதில் எந்த விதத்துலையும் நம்ம வந்து அதை விட்டு கொடுப்பதாக இல்லை. அதே நேரத்தில் சார் தடைப்படாமல் கவர்மெண்ட்டை பேர் பண்ணிக்கலாங்கிற முடிவு அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுலேருந்து எங்களுடைய ஆஃபீஸஸ் மூலமாக, ஏன்னா இன்னும் அமைதியாக இருக்குங்க, ஏன் வந்து கேட்க மாட்டேங்க, ஏன் வர மாட்டேங்க, கையெழுத்து போட்டால் தான் என்ன, மற்ற ஸ்டேட்லாம் கையெழுத்து போடுது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை மறைமுகமாக இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். பட் இது வரைக்கும் நாம் அதுக்கு வந்து அடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதாக இருந்தால் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவைங்கிறது அது நமக்கு தான் தெரியும். அவங்கள காட்டிலும் எங்கள் முடிவில் தான் நம்ம இருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 6000 பேருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அதில் பிடிஏ பொறுத்த வரைக்கும் 3192 பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிற நேரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு வழக்கு போட்டு அது நிற்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் அது எப்போ நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இது சார்ந்த வழக்குகள், சில வழக்குகள் இங்கே ஹைகோர்ட்டில் இருக்குது, சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்பரிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விடமாட்டுறாங்க போதே நமக்கு வருத்தமாக. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டா கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளுடைய அட்வொகேட் ஜெனரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க. இது இருக்குது. உங்களை மாதிரி தான் நாங்களும் மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக நான் காத்துக்கொண்டிருக்கேன். நம்ம கண்டிப்பாக இப்போ கொடுத்து தானே இருக்கோம். நம்ம யாருமே இதனால் யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற விதத்தில் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஃபண்டு சேலரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆன்கோயிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 44,000 கோடி நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க, ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றது பாஜக தலைவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை அது இப்போ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஷ்யூ வருது, ஒரு பதிவு போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த நீங்கள் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கே நம்ம ட்வீட் போடலாமா, அதை அசஸ் பண்ணிங்களா, அது ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருக்கா, சென்சிபிளாக இருக்குமா? ஏன்னா நான் தேசிய கட்சியோட மாநில தலைவர், நான் ட்வீட் போட்டேன்னா அது ஒட்டுமொத்தமாக பார்ப்பாங்க. அது தப்பாக இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன தான் கிண்டல் அடிப்பாங்கன்னாச்சு அதை அட்லீஸ்ட் புரிஞ்சிருக்கணும். அதை இப்போ இந்த 44,000 கோடி என்ன ஆச்சுன்னு கேட்குறாருல, வெயிட் பண்ணுங்கன்னா 2 to 3 months வந்து மானிய கோரிக்கை வரும். மானிய கோரிக்கையோட அடுக்கடுக்காக என்னென்னு நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஆனால் இன்றைக்கி ஒரு கடந்த கால ஆட்சி 2011 2021 நகராமல் இருந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறை நின்று போன வண்டியை எல்லாரும் சேர்ந்து துறையை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி, பத்திரிகை ஊடகத்தை சார்ந்திருக்க நீங்கள் தருகின்ற ஊக்கத்தின் சார்பாகவும் இன்றைக்கி அந்த வண்டியை நாங்கள் தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள்
அந்த வண்டியை தள்ளாமல் பின்னாடியே நின்றுட்டு இந்த பழைய படத்தில் வர மாதிரி தள்ளு 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 அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டாங்க. வெறும் வார்த்தையில் விளையாடக்கூடாது. உள்ள அப்படியே எங்கள் ஃபீல்டில் இறங்கி யார் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கி இவ்வளோ ரிப்போர்ட் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதனால் அப்படி வருது. சமகர சிக்ஷாவில் சொல்ல 20 அப்ஜெக்டிவ்ஸ் 18 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஏன் நம்பர் 1ல் இருக்கிறோம். நம்ம இதுக்கு அப்போ இந்த 3 வருஷத்தை அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ட்வீட்டாக இருந்தாலும் போட சொல்லி